பார்க்க போறோம். ஏன் வீடியோவில் லேட்டாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் சரியாக கிடைக்கல. இந்த வீடியோக்கு லைக் போட்டு ஹைப்னு ஒரு பட்டனை காட்டாத மட்டும் தட்டி விட்டுருங்க. நான் இருக்கேன் ப்ரோ அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்டை மட்டும் பண்ணுங்க. இதை மட்டும் பண்ணுங்க போதும். அப்புறம் டெய்லி எபிசோட்ஸ் போட ட்ரை பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் ஃபில்லர்ஸ் மட்டும் பண்ணுற ஐடியா இல்லை. ஃபில்லர்ஸ் பண்ணுமா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம வளவல என்ன பேசாம வீடியோ கிளப்பலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல மாதரா வேற லெவலில் மொத்த 9 டெயில் பீஸ்டி உள்ள இழுத்துக்கிட்டு இருப்பானா. அந்த டைம்ல குராமா 9 டெயில் ஃபார்ம்ல இருந்துருக்குமா. அப்ப நருட்டோ தூக்கி வெளியே போட்டலாம். இவனையாவது காப்பாத்தலாம் தூக்கி வெளியே போட்டுருமா. நருட்டோ ஹார்ட் பீட் அப்படியே நின்றுமா. இங்க சாஸ்கே கட்டுறாங்க. சாஸ்கே மாதரா குத்தி ஓரம் போட்டுருப்பான். நான் அப்பயே சொன்னேன் ஒழுங்கா வந்து என் கூட சேர்ந்துக்கன்னு. நீ தான் என் பேச்சு கேட்கல, அதனாலதான் உனக்கு இந்த விளைவு அப்படின்னு சொல்லிட்டு மாதரா பாட்டு போயிட்டு இருப்பானா. ஒபிட்டோ காட்டுறாங்க. பார்த்தா பிளாக் ஜெட்ஸ் ஒபிட்டோ உடம்பு கண்ட்ரோல் எடுத்து அந்த ரெனேகன் அப்படியே உன் கண்ணுல இருந்து பிரிச்சு எடுத்துலான்னு பாத்துக்கிட்டு இருக்கும். ஆனா ஒபிட்டோ விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, தடுத்துக்கிட்டே இருப்பானா. நீ ஆல்ரெடி செத்து போன ஒரு புழுதண்டா, எதுக்கு கடை இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பிளாக் ஜெட்ஸ் கத்திக்கிட்டு இருக்குமா. இங்க பார்த்தா ஒயிட் ஜெட்ஸ் பெரிய 1000 புட்டாவை சமன் பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்கா. நருட்டோவை காட்டுறாங்க. நருட்டோ பாவம் சாக்கரா வேற லெவலில் ஹீல் பண்ணிட்டு இருப்பா. காரா இங்கே கூட்டு போயிட்டு இருக்கான் வேகமா. ஏய் நருட்டோ நீ விட்டு கொடுத்துறாதடா, உன்னால முடியும்டா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா, உன்னால முடியும், நீ கிவ் அப் மட்டும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சாக்கரா சொல்லிட்டு இருப்பாளா. சாக்கராவோட சக்கராவும் போய்கிட்டே இருக்குமா நிறையா. அப்ப சாக்கராவும் காரினும் ஒரே நேரத்துல சொல்றாங்க இப்படியே மாதிரி போச்சுன்னா நருட்டோவும் சாஸ்கேவும் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க சாஸ்கேவை காட்டுறாங்க. அவன் பேச்சு மூச்சிலாவது செத்து போன ரேஞ்சில் படுத்துக்கிட்டு இருப்பானா. இங்க சாக்குரா நருட்டோ பிடிச்சி ஹீல் பண்ணிக்கிட்டே இருப்பா. பார்த்தா நருட்டோட நலம் ரொம்ப மோசமாக்கிட்டே இருக்கு. பல்ஸ் எல்லாம் வர குறையுது. சாக்கராவுடைய உடம்புல இந்த 9 டெயில் சக்கரா வர போக ஆரம்பிச்சிருமா. ஐயோ இவன் பல்ஸ் ரொம்ப போதே, சீக்கிரமா போயிடுவான் போலுக்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சாக்குரா புலம்பிட்டு இருப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியல, உழவு மெடிக்கல் நெஞ்சிட்டு கத்துக்கிட்டேன், ஆனா இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சாக்குரா புலம்பிட்டு இருக்க. ஏய் காரா என்னதான் நடந்துச்சு ஒழுங்கா உண்மையை சொல்றான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாளா. நருட்டோ உடம்புல இருந்து 9 டெயில் சக்கராவை பிரிச்சு எடுத்துட்டாங்க. என்னடா சொல்றன்ற மாதிரி சாக்குரா மிரண்டு போக. ஆமா இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு, இவனை காப்பாற்ற முடியும் நம்மளால, அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல. எங்க தான்டா போறோம் அப்படின்னு சொல்லி சாக்குரா கேட்டுட்டு இருப்பா. நம்ம இப்ப 4th ஹோக்காகையை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி காரா சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்க. இப்பதான் 9 டெயில் பேசுறத காட்டுறாங்க. 9 டெயில் சொல்லிட்டு இருக்கோம். டே காசிகாகே நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றா, இவனுடைய அப்பா கிட்ட இவனை கூட்டு போ, என்னுடைய பாதி சக்கரம் அவங்ககிட்ட தான் இருக்கு, அதை எடுத்து இவனுக்குள்ள சீல் பண்ணாதான் இவனுக்கு உயிர் கொடுக்க முடியும். அப்பனா அவரை இங்க வர வச்சலாம்ல, அதோட இது பெட்டர் ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லி காரா சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா என்னோட சீலிங் ஜிட்ஸுல தான் இருந்துச்சு, என்னோட சீலிங் ஜிட்ஸு கேன்சல் ஆனதுனால அவரால் இங்க வர முடியாது. இங்க பேசலாம் நேரம் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு அவனை சீக்கிரமா கூட்டு போய் அங்க காப்பாத்து அப்படின்னு சொல்லி குராமா சொல்லிருக்குமா. சரி ஓகே இதெல்லாம் சாக்கரா கிட்ட சொல்ல. சாக்கராவும் சரி ஓகே நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேகமா போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஜுட்ஸுவை போட்டு என்னுடைய மொத்த சக்கராவும் போனாலும் பரவாயில்ல நான் நருட்டோ காப்பாத்தியே தீருவன்னு சொல்லி வயிற்றுல ஒரு கோடை போட்டு உள்ள கையை விட்டுட்டு இருப்பாளா. அவளுடைய நெரிக்கல் ஜுட்ஸு யூஸ் பண்ணி ஹார்ட் பீட்டை செயற்கையா துடிக்க வைக்கிறா. அப்படி துடிக்க வச்சுக்கிட்டே நருட்டோ நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்தி தருவோம், உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாக்கரா புலம்பிட்டு இருப்பாளா. காரா அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே சாக்கரா நீ நைட்டா பிடிச்சிக்க, நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஃபுல் ஸ்பீட்ல போறேன் அப்படின்னு சொல்லி காரா கிளம்ப. இங்க டோபிரமா காட்டுறாங்க. டோபிரமா கும்பலாம் ஜோரி படுக்க போட்டு வச்சிருப்பானா. இப்ப நான் அவனை காப்பாத்தலாம்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பண்றதுன்னே தெரியல, என்னால டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ண முடியல, என்னடா இது இப்படி சொல்லி வச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பானா. இங்க கரீனை காட்டுறாங்க. கரீன் வேற ஆள் வேகமா ஓடிக்கிட்டே இருப்பாளா. எல்லா சூஜெட்ஸ்ல இருந்து உரோச்சிமார் வரைக்கும் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கரீன் ஓடுறத பார்த்து ஒயிட் ஜெட்ஸ் உடனே 1000 புத்தா மூலமா என்னை தாண்டிலாம் எவனையும் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாளா. கரீன் எல்லாத்துல இருந்து அசால்ட்டா தப்பிச்சும் செயினை போட்டு லாக் போடுவா பாருங்க. பாக்கிறதுக்கு கொலை மாசா இருக்கும். ஒயிட் ஜெட்ஸ் கதறிக்கிட்டு இருப்பான், என்னடா நடக்குது இங்க அப்படின்னு. இங்க சூஜெட்ஸ் தான் ஹைலைட், அவ பாத்துக்கிட்டு இருப்பான், ஏழை இவ்வளவு பவர் வச்சுட்டா இவ்வளவு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி சொல்லிட்டு. உடனே உராச்சிமார் பார்த்துக்கிட்டு இருப்பான், குஷினா கிட்ட எவ்வளோ பவர் இருந்துச்சு அவ்வளோ பவரையும் அவேக்கன் பண்ணிட்டாளா அப்படி சொல்லிட்டு. ஒயிட் ஜெட்ஸ் உடனே என்னுடைய பொம்மையா நீ உடைக்க பார்க்குற அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணி உள்ள மரத்தை தெரிக்க விட. ஆனா கரீனுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா, அவ கையை அவளே கடிச்சு ஹீல் ஆகிட்டு இருப்பாளா. அப்ப சூஜெட்ஸ் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து டபுள் பிளாஷ்னு ஒரு அட்டாக் போட அப்படியே அவன் தெரிச்சிருவான். அப்ப ஜூகோ காரினை காப்பாத்திக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி ஒயிட் ஜெட்ஸ் சொல்ல பின்னாடி உரோச்சிமார் வந்து ஒரு கடி கடிப்பான். அவ்வளவுதான் அவன் கடிச்ச கட்டில கேர்ஸ் மார்க்க போட்டு விட்டுருவான். அவனால அசைய கூட முடியாது. ஐயோ என்னால மூவ் பண்ண முடியலன்னு சொல்லி அவன் கீழே விழ அங்க இருக்கிறவங்களாம் மிரண்டுருவானுங்க, யாரோ அவனுங்க பைத்தியக்காரனுங்க மாதிரி நானுங்க என்ன மூவ் பண்ணி அவனை படுக்க போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்கா. ஒயிட் ஜெட்ஸ் மேல இருந்து அந்த கேர்ஸ் மார்க் திடீர்னு போக ஆரம்பிச்சிருமா. ஏன்னா அவனுக்குள்ளதான் ஆசிரமா செல் இருக்கே, இதெல்லாம் வேலையாகாது, அவனுங்க போனா போறானுங்க, உங்களெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இப்ப இருசன் பாத்துக்கிட்டு இருப்பான், யாரா அவன் முட்டா பையன், யாருன்னே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்களா. அப்ப காரின் புலம்பிக்கிட்டே அழுதுகிட்டே வந்துட்டு இருப்பா. சாஸ்கேவுடைய சக்கரை வேணாலும் சென்ஸ் பண்ண முடியல, அவன் இறந்துட்டானா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. விடு கவலைப்படாத, அவனை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க போய்கிட்டு இருக்க. நீங்க சாஸ்கேவை கட்டுறாங்க. சாஸ்கே மாதரா கொன்னு வீசிட்டு அவன் பாட்டுன்னு போய்கிட்டே இருப்பானா. திடீர்னு அவன் ஏதோ ஒரு சமனிங் ஜுட்ஸை போட்டு கேட ஸ்டாச்சு வர வச்சிருவான். அது ஃபுல் 9 டெயில் பீஸ்டையும் கவர் பண்ணி வச்சுட்டு இருக்கோம்ல, அது அப்படியே உள்ள இழுத்து 10 டெயில் ஜிஞ்சிரிக்கா மாறிடுவான். பார்க்கறதுக்கு சும்மா கொலா மாசா மாதரா மாதிரி நின்றுட்டு இருப்பான். ஒபிட்டா மாதிரிலாம் கிடையாது, ஃபர்ஸ்ட்லேயே மாதரா ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருவான் 10 டெயில. அவ்வளோதானா, இதான் ஸ்டேஜ் ஆஃப் 6 பாத் பவரா. சரி ஓகே என்னோட லெஃப்ட் கண் எடுக்க வேண்டிய வேலை வந்துச்சு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதரா பேசிக்கிட்டு இருப்பான்.
இங்க நருட்டோ காட்டுறாங்க. நருட்டோ பாவம் ரொம்ப சாக்கரை கஷ்டப்பட்டு ஹீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். நருட்டோ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கறா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த மொத்த ஊருக்கு என்ன ஒக்காகே ஆவேன் அப்படின்னு நருட்டோ சொல்லியிருப்பான். வரலாறுல அப்படி ஒரு ஒக்காகவே இந்த உலகம் பார்த்துருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒக்காகே ஆவேன் அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்லியிருப்பாங்களா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உன்னுடைய ட்ரீமை மட்டும் விட்டு கொடுத்துறாதரா, எப்படின்னா உயிரை பிடிச்சிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லி சாக்கரை புலம்பிட்டு இருப்பா. அப்ப சாஸ்கே காட்டுறாங்க. சாஸ்கே பக்கத்துல எவனோ ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். அப்ப டோபிராமா பார்த்துட்டு டேய் யாரா நீ லவடிக்க பால் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பானா. இது வந்து ஜோகோ நினைச்சுக்கிட்டே வருவான். ஒருவேளை உரோச்சி முறை தான் சாக்குன்ட்டு சாஸ்கேவுடைய உடம்பு கண்ட்ரோல் பண்ணுவானோ, என்னடா நடக்க போகுது இப்போ எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப காரியம் சொல்லிட்டு இருப்பா. சாஸ்கே பக்கத்துல இப்ப யாரும் வந்துட்டாங்க, யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்ல. யாருன்னு உனக்கு சக்கரை வச்சு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி யாருன்னு தெரியல, சக்கரை சும்மா கொலை மாசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உரோச்சி முறை சொல்லிட்டு இருப்பா நம்ம சீக்கிரமா போனோம், எல்லாம் சாஸ்கே உயிருக்கு ஆபத்து. புதுசா வந்தவன் என்ன பிளானுக்காக சாஸ்கே பாத்துக்கிட்டு இருக்கான்னு வேற தெரியல, வேகமா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பாங்களா. அப்ப உரோச்சி முறை யோசிச்சுட்டு இருப்பான். ஒருவேளை சாஸ்கே இதான் உன்னுடைய லாஸ்ட் நாளா, இன்னையோட நீ உன் கதை முடிப்பதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரின் வேற லெவலில் குதிச்சு ஓடிக்கிட்டு இருப்பா. இங்க காய் சென்சே காட்டுறாங்க. காய் சென்சே புலம்பிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஆட்டத்தை காமிச்சா தான் கரெக்டாக இருக்கும், நம்மளுடைய டீம் பவர் என்னன்னு காட்டுவோம், வாட்டென் வாலி நம்ம யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி காய் சென்சே பேசிட்டு அப்படியே மயக்கம் பட்டுவியா. மனுஷனையா நீ இவ்வளோ பேசிட்டு அப்படியே விழுந்து கிடக்குற அப்படின்னு சொல்லி டென்டென் கத்திக்கிட்டு இருப்பாளா. பார்த்தா மேலதான் காரா நருட்டோ கூப்பிட்டு வேகமா போயிட்டு இருப்பானா. காரா எங்க போறான் இவ்வளவு வேகமா, சாக்கரை வேற கூட இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்துக்கிட்டு இருக்க. ககாஷி வேற ஆளை காணும், அது மட்டும் இல்லாத நைன்டெல் சக்கரா வேற டிசேபிள் ஆயிடுச்சு, ஏதோ பெரிய பிரச்சனை, நான் போய் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி மைட் காய் பேசிக்கிட்டு இருப்பானா. லீ டென்டென் வேகமா வாங்க, என்னுடைய ரத்தம் துடிச்சிக்கிட்டு இருக்கு, நான் போய் எல்லாரையும் காப்பாற்ற போறேன், பயங்கரமா சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இப்போ டென்டென் புலம்பிக்கிட்டு இருப்பா. என்னடா இந்த பைத்தியக்கார கும்பல வந்து மாட்டிக்கிட்டு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நெஜி என்னடா என்ன தனியா விட்டு போயிட்ட, கூடவே நீ கூட்டுன்னு போயிட்டு இருக்கலாமேடா, இந்த பைத்தியக்காரன் கிட்ட மாட்டி விட்டு ஓட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாளா. சரி வந்து தொலைங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்களா. அப்ப டென்டென் அழுதுகிட்டே இருப்பான், நெஜி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு. சரி ஓகே ககாஷி நான் உனக்கு கண்டிப்பா காப்பாத்தே திருவேன் அப்படின்னு சொல்லி மைட் கே பேசிக்கிட்டே இருந்து கிளம்ப. இங்க ஒபிட்டோ காட்டுறாங்க. ஒபிட்டோ புலம்பிக்கிட்டு இருப்பான். டேய் ககாஷி வந்து காப்பாத்துறா, இவன் லெஃப்ட் கண்ணை திருட பாக்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப ககாஷி சொல்லிட்டு இருப்பான், ஒருவே ஒபிட்டோ அவனுடைய சுயநலனுக்கு வந்துட்டான், இப்போதைக்கு அவனை காப்பாத்தி அவனை வேற வழி கிடையாது, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நான் அசால்ட்டா அவனை பிரிச்சு எடுத்துருவேன், எனக்கு பிரச்சனை என்னன்னா அவன் கூட அவன் ஜாயிண்ட் ஆயிட்டான், அவனை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துனா அவனை ஒரே செகண்ட்ல 2 துண்டா நான் வெட்டி போட்டுருவேன். ஆனா அது மட்டும் இல்லாத அந்த கண்ணு மாதரா கைக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி மினாட்டா பேசிக்கிட்டு இருக்க. ஆனா இங்க சாக்குரா நருட்டோ வேற லெவல்ல காப்பாத்தணும்னு சொல்லி மூச்சு கொடுத்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இங்க ஸ்டேஜ் ஆஃப் 6 பத் மாதரா வந்துகிட்டு இருப்பான். மாதராடே போய்கிட்டே என்ன இதை என் உடம்புக்குள்ள ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கே அப்படின்னு சொல்லி வாயிலிருந்து எதையும் துப்புறான். பார்த்தா ஸ்டேஜ் ஆஃப் 6 பாத்தோடைய வெப்பன்ஸ் எல்லாம் வந்து கீழே விழுமா. ஓ இதுதானா அப்படின்னு சொல்லி மாதரா பாட்டுன்னு போக ஆரம்பிச்சிருவான். அங்க பார்த்தா அந்த பூ பூக்கிற மாதிரியே தெரியுது, பூ பெருசாகிட்டே இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இங்க மைட் கை வேற லெவல் வேகமா போய் அவனை நம்ம சீக்கிரமா போய் கக்காஷி கெட் பண்ணும், என் நட்பை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஏய் நீங்க போய் மட்டும் என்னத்த கிளிக்க போறீங்கன்னு சொல்லி டென்டென் பேசிட்டு இருப்பா. நம்மளுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி தெரியுது, ஏதோ ஒரு பெரிய தீய சக்தி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. பின்னாடி அந்த வெப்பன்லாம் வந்து இவங்க மேலே விழுமா. உடனே இவர் டென்டென் பார்த்துட்டு மிரண்டுருவா. இது ஸ்டேஜ் ஆஃப் 6 பாத்தோடைய பவர் ஆச்சு, இது சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பா. இது அப்புறம் அங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு இருக்க. இங்கே மினட்டோவும் ககாஷியும் காட்டுறாங்க. 2 பேரும் பயங்கரமா நின்றுட்டு இருப்பாங்க, சிடோரி ரசிங்கன்னு. இந்த வாட்டி விடவே கூடாது, அவனை பிரிச்சு எடுத்துட்டுனா அசால்ட்டா அவன் கதையை முடிச்சிடலாம், அவன் கூட இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்க. மினாட்டோ வா நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஒன்று நைன்டெல் டேய் மினாட்டோ கொண்டார் கம்னரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. ஒன்று சக்கரா முழுந்து நார்மல் மோடுக்கு போ. நார்மல் மோடுக்கு போய் பார்த்தா நருட்டோ இறந்து போனது இப்பதான் மினாட்டோக்கு தெரியுது. இப்போ இந்த குராமா சொல்லிட்டு இருக்கோம், பாத்தியா சண்டைக்கு நடுவில் உங்க மவனை போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க, அது கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அப்படியே ரசிகனை சுருக்கிட்டு மினாட்டோ அப்படி நின்றுகிட்டு இருப்பானா. அப்போ சகாஷி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. பிளாக் ஜெட்ஸும் என்ன நடக்குதுன்னு புரியலன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக சாக்கரா வந்துடும். சாக்கரா வந்து நீ சாக்கரா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி ககாஷி கிட்டு இருக்க. அப்போ காரை சொல்லிட்டு இருப்பான், நைட்டோ உடம்புல இருந்து நைன்டெல் பிரிச்சு எடுத்துட்டாங்க, லார்ட் ஃபோர்த் உங்ககிட்ட குராமா இட்டு போக சொல்லிச்சு. அப்பதான் நைன்டெல் சொல்லிச்சு உங்ககிட்ட பாதி நைன்டெல் சக்கரா இருக்கான், அதை இவனுக்குள்ள சீல் பண்ண இவனை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி தான் அமுச்சு விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாடா. பிளாக் ஜெட்ஸு இதெல்லாம் வர கேட்டுருமா. அது இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க ககாஷி. சரி மினட்டோ நீங்க அதை பாருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. காரா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டைக்கு ரெடியா வராங்க. மினட்டோ உடனே சரி ஓகேன்ட்டு அவனும் ஏதோ ஒரு சீலிங் ஜுட்ஸ் எல்லாம் போட்டு அப்படி நைன்டெல் சக்கராவோட மாத்திக்கிட்டு இருப்பானா. அப்போ உடனே மினட்டோக்கு ஒரு ஃபிளாஷ்பேக். மினட்டோ வந்து ஏதோ ஒரு ஊருக்காக ஏதோ ஒரு மிஷினுக்காக போயிட்டு இருப்பானா. அப்போ குஷினை வந்து நீ இப்போ போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, நான் போயிட்டு வரேன் கவலைப்படாத, நம்ம பையன் பிறக்கும் போது நான் தான் அவனை பார்த்துப்பேன், நான் இறந்தெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மினட்டோ பேசிட்டு இருக்கேன். இருந்தாலும் இல்லை நீ கண்டிப்பாக ஃபீலே பண்ணாத, நம்ம பையனை கடைசி வரைக்கும் நான் பார்த்துப்பேன், நம்ம பையனுக்கு எதுவுமே ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ வேற ஒக்காக ஆகிட்ட, நம்ம பையனை உன்னால் பார்த்துக்க முடியுமா, அவனுக்கு ஊரை பார்த்துக்க தான் முக்கியமான வேலையாக இருக்கும். அப்புறம் நீ நம்ம பையனை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டா, அப்புறம் அவனும் ஒக்காக அவரானும், அப்புறம் பொண்ணுங்க பிள்ளைலாம் சுற்றுவான், பழக்க வழக்கமே சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. ஐயோ சாமி இன்னும் குழந்தை வெளியே கூட வரல, அதுங்கிட்ட என்னென்னமோ சொல்றியே அப்படின்னு சொல்லி மினாட்டை புலம்பிட்டு இருப்பான். ஐயோ சாமி சரி அவன் பிறக்க கூட இல்லை, அதுக்குள்ள அவனை பையன்ற அது மட்டும் தான் ஒக்காக ஆக போறான்ற, இதெல்லாம் நீ எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லி மினாட்டை கேட்டுட்டு இருக்க. ஏன்னா நான் தான் அவனுடைய அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரின்ட்டு அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு
கவலைப்படாத, நம்ம பையனை கண்டிப்பாக நான் ப்ரொடக்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாத நான் ஊருக்கே உட்காவ இருந்தாலும் என் பையனை நான் கண்டிப்பாக ப்ரொடக்ட் பண்ணி தான் ஆகணும், அதான் என்னுடைய முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. குழந்தை கண்டிப்பாக பயங்கர ஸ்ட்ராங்காகவும் பயங்கர திறமசாலியாகவும் வருவான் அப்படி இப்படின்ட்டு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க. குழந்தையே பிறக்கல, அதுக்காட்டி நீ மட்டும் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஏன்னா அந்த குழந்தையோடைய அப்பா நான் தான் அப்படி சொல்லி முன்னாடி பேசிக்கிட்டு இருப்பானா. இங்கே ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க, அவன் 90 சக்கரா கொடுத்துக்கிட்டே இருப்பானா. கரெக்டாக அந்த 90 ஃபார்மே வெளியே வந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பிளாக் ஜிட்ஸு குறுக்க வந்துடும். பிளாக் ஜிட்ஸு அந்த 90 ஃபார்மை உள்ள அப்சர்வ் பண்ணிக்குமா. டே 90 இதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தம் அப்படி சொல்லி பிளாக் ஜிட்ஸு சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தா பிளாக் ஜிட்ஸு ஒபிட்டோ உடம்புக்குள்ள இருந்துக்கிட்டே அந்த பிளாக் ஜிட்ஸு கீழ் வழியாக வந்து நருட்டோ உடம்பு போக வேண்டிய 90 வந்து திருடிடும். அவ்வளோதான், எல்லாம் மிரண்டுருவாங்க. என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி காரெல்லாம் கத்திக்கிட்டு இருப்பானா. என்னடா நடந்துச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. மின்னாட்ட கடுப்பா ரசிகன் எடுத்து அட்டாக் பண்ண அது உடனே போயிடுமா அந்த இடத்த விட்டு. என்னடா இது இப்படி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. நருட்டோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி காரா கேட்டுட்டு இருப்பானா. சட்டுன்னு அந்த இடத்துல பயங்கரமான சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா கொலை மாசம் டென்டேல் மாதிரி ஆகி இருப்பான். அப்பா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீ ரொம்ப லேட் ஆக்கிட்ட, அதனால தான் என்னுடைய லெஃப்ட் ஐயை நானே எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மாதிரா சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக ட்ரை பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க. கண்டினியூ இந்த வீடியோக்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா நான் அந்த சீரிஸை முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஃபில்லர்ஸை மட்டும் கட் பண்ணிடலான்னு இருக்கேன். உங்களுக்கு எப்படி படுதுன்னு பாருங்க. கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிங்க அப்படின்னா தான் எனக்கு வீடியோ பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் உங்களுடைய கருத்துக்கள்லாம் கமெண்ட்டில் போடுங்க. எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை கண்டிப்பாக வரும். பை ஹால். 教えてよその仕組みを